ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் இது நாள் வரைக்கும் கடையில் மட்டுமே வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்க முடியும்னு நினச்சிட்டு இருந்தேன் கோபி மஞ்சூரியனை நம்ம வீட்லேயே நல்லா சூப்பராக டேஸ்டியாக செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க வச்சுட்டேன். இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா காலிஃப்ளவர் வந்து சேர்த்துக்க போகிறேன். மீடியம் சைஸில் இருக்கிற காலிஃப்ளவர் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த காலிஃப்ளவரை தண்ணியில் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவரில் பூச்சி புழுவெல்லாம் இருக்குன்றதுனால நம்ம சுடுதண்ணியில் போட்டு எடுக்கிறோம். கூடவே கொஞ்சமாக நான் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் சேர்க்கும் போது எந்த ஒரு பூச்சியும் காலிஃப்ளவரில் இருக்கவே இருக்காது, எல்லாம் வெளியே வந்துடும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சும்மா ஒரு 2-3 சிட்டிகை அளவுக்கு சேர்த்தா போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் காலிஃப்ளவரை போட்டுடுறேன். ஒரு 5 நிமிஷம் நம்ம சுடு தண்ணியில் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வடித்து எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தில் இந்த அளவுக்கு ஸ்பூன் ஃபுல்லாக 4 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்க போகிறேன். மூணு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கடையிலலாம் பார்த்தீங்கன்னா கோபி மஞ்சூரியன் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து ஃபுட் கலர் போட்டு செய்கிறாங்க. இப்போ நான் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் வந்து ஃபுட் கலர் வந்து ஒரு சிட்டிகை அளவுக்கு எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கரைச்சதுக்கப்புறமா காலிஃப்ளவரை தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கிறேன். நான் காலிஃப்ளவரை சுடுதண்ணியில் போடும்போதே மஞ்சள் தூள் சேர்த்ததுனால இப்போ நான் சேர்த்துக்கல. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி லைட்டாக கோட்டிங் இருந்தால் போதும், ரொம்ப இருக்கணும்னு அவசியம் இல்லை. கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கலந்து வச்சுருக்கிற காலிஃப்ளவர் எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம். எண்ணெயில் போடும்போது ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. காலிஃப்ளவர் எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா தீ ஃபுல்லாக வச்சுட்டு செய்யுங்க. காலிஃப்ளவரை போட்டதுக்கப்புறமா தீ ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அப்பப்போ கலந்து கொடுங்க, அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் காலிஃப்ளவர் எடுத்துடுறேன். இதே போல் மீதி இருக்கிற எல்லா காலிஃப்ளவரையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். காலிஃப்ளவரை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம மஞ்சூரியன் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடேறினதும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடேறினதுக்கப்புறமா 3 பல் பூண்டு எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். இஞ்சி பூண்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாய் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடுறேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வதங்க வேணாம், ஓரளவுக்கு வதங்கினா போதும். கடைசியாக இது கூட குடமிளகாவை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்க போகிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்தா போதும். குடமிளகாவை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நான் வதக்கிக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குடமிளகாவையும் நான் நல்லா வதக்கிக்கிட்டேன். இப்போ இது கூட நம்ம எல்லா சாஸும் சேர்த்துக்கலாம். டொமேட்டோ கெச்சப் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். குட்டீஸ்க்கு
குட்டீஸ்க்கெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுக்குறதா இருந்தால் இன்னும் நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் டொமேட்டோ கெச்சப். கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்ததுன்னா ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. க்ரீன் சில்லி சாஸ் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கிறதுக்காக நான் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ரெட் சில்லி சாஸும் சேர்த்துக்க போகிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது கூடவே 1.5 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து ஆல்ரெடி நம்ம சில்லிலேயே சேர்த்துருக்கோம். இப்போ வெங்காயத்துக்கெல்லாம் சேர்த்து நான் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா பொரிச்சு வச்சுருக்கிற காலிஃப்ளவரை சேர்த்துடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1 நிமிஷம் அப்படி இல்லைனா ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வதக்கிக்கலாம். ரெண்டு நிமிஷம் நான் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக கடையில் விற்கிறத விட நம்ம நல்லா டேஸ்டியாகவே பண்ணியிருக்கோம் வீட்லேயே கோபி மஞ்சூரியன். இனி கடையில் போயிட்டு நம்ம கோபி மஞ்சூரியன் வாங்கி சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு எப்போல்லாம் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கோ அப்போல்லாம் ஒரு காலிஃப்ளவர் இருந்தாலே போதும். நம்ம கோபி மஞ்சூரியன் செஞ்சோம்னா வீட்டில் இருக்கிற எல்லாருமே சாப்பிடலாம். நல்ல ஒரு டேஸ்டியான ஒரு ரெசிபியை நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இது போல் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி அழகாக நீங்கள் கோபி மஞ்சூரியனை வெறுமனே சாப்பிடலாம். அப்படி இல்லைனா கூடவே சாஸ் தொட்டு நீங்கள் சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.